கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமான நன்மைகளால் நிறைத்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 11 அதன் 1வது வசனம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்று இந்த சங்கீதத்தை எழுதினதான பக்தன் தாவீது சொல்லுவதை நாம் காண முடிகிறது. கர்த்தரை நம்பியிருக்கிற ஒருவர் உடனடியாக எதையும் பெற்றுக்கொள்ள அங்கே முடியாதவர்களைப் போல இந்த உலகத்திற்கு தோன்ற ஆரம்பிக்கிறது. இந்த தாவீது தனக்கு ஜெயிக்க வேண்டிய அல்லது தனக்கு யுத்தம் பண்ணி தன் சத்துருக்களை எல்லாம் ஜெயிக்க வேண்டிய சத்துவம் பெற்றவனாய் இருந்தும் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ண வேண்டும், என் சத்துருக்களோடு கூட கர்த்தர் எனக்காக கிரியை நடப்பிக்க வேண்டும் என்கிற அர்ப்பணத்தோடு கூட அவன் காத்திருக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஆண்டவருடைய செயலை அனுபவிப்பதற்காக அவன் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் காத்திருக்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது அவனுடைய வாழ்விலே அவனை சந்திக்கிற மனிதர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தினாலே எவ்வளவு நாள் நீ காத்திருப்ப, எவ்வளவு நாள் இந்த விஷயத்திற்காக நீ ஜெபம் பண்ணி கொண்டிருப்ப, எவ்வளவு நாள் இந்த காரியத்தில் உறுதியாயிருப்ப, அப்படி என்றெல்லாம் அவனை குறித்து அவன் கேட்ட கேள்விகள் அவன் இருதயத்தை துளைத்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். நீங்கள் ஏன் சும்மா போட்டு என்ன அலட்டுறீங்க? நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். கர்த்தரை நம்பியிருக்கிற எனக்கு ஒருபோதும் என் வாழ்விலே கர்த்தர் என்னை கைவிடாதபடி, என்னை தள்ளிவிடாதபடி தாங்கி அதிசயமான காரியங்களை செய்வார் என்று ஆண்டவருக்குள்ளே தன்னை நம்ம விட்டு கொடுத்து ஆண்டவருடைய அந்த மகிமையான கிரியைகள் வெளிப்படுவதற்காக காத்திருப்பதை நாம் அறிய முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய இரக்க நமக்குண்டாக காத்திருக்கிற அனுபவங்கள் மிகவும் அருமையான அனுபவங்கள். நாம் காத்திருக்கும் பொழுது ஒருவேளை இந்த உலகம் நம்மை பார்க்கிற மனிதர்கள் நம்முடைய காத்திருப்பையும் நம்முடைய நம்பிக்கையையும் புரிந்து கொள்ளாமல் அசட்டை பண்ணி, ஏன் எப்படி இருக்க வேண்டும், ஏன் இப்படி நீங்கள் காத்திருக்க வேண்டும், எதற்காக இதை செய்ய வேண்டும் என்று அவை அற்பமாக எண்ணி ஏளனமாக பார்த்து அவர்கள் தங்கள் கிரியைகளை நடப்பித்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் என்று உறுதியாய் நம்பி இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி என்கிற அந்த அர்ப்பணத்தோடு கூட நம்முடைய வாழ்வை நாம் எடுத்து செல்ல வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை குறித்து மனிதர்கள் கேள்வி கேட்கும்போது நாம் தள்ளாட ஆரம்பிக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் கர்த்தரை நம்பினவர்களாக நாம், உலகம் என்ன சொல்லுகிறது, மனிதன் என்ன சொல்லுகிறான், மற்ற உறவுகள் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் கவலைப்பட்டு தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை விட்டுவிடாதபடி இந்த சங்கீதக்காரனை போல கர்த்தரை நம்பியிருக்கும் பொழுது சங்கீதத்தை முடிக்கும் அது விதமாய் சொல்லுகிறான், கர்த்தர் நீதியுள்ளவர், கர்த்தர் நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முக செமையானவர்களை நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறது போல கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது. அவர்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களை ஒருபோதும் எந்த இடத்திலும் கர்த்தர் கைவிடவும் மாட்டார், விட்டு கொடுக்கவும் மாட்டார். கர்த்தருடைய நன்மையால் நிரப்புவார். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து தேவன் கிரியை செய்ய நம்மை உலக மனிதர்கள் மத்தியிலே கர்த்தருக்காய் காத்திருப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற இந்த ஒரு வார்த்தையை நாங்கள் இந்த காலை நேரத்தில் சிந்தித்தோமே. கர்த்தாவே, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆமேன். பின்ன ஏன் என்னை போட்டுபடி தொந்தரப்படுத்துறீங்க, ஏன் என்னை அற்பமான்றீங்க, ஏன் அலட்சியப்படுத்துறீங்க என்று தான் ஸ்தோத்திர தன்னுடைய தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையை குலைத்து போட அதை சீர் அழித்து போட முயற்சிக்கிற மனிதர்களுக்கு கேள்வியை கேட்கிறான். கர்த்தரை நம்பி இருக்கிறவனை கர்த்தர் தம்முடைய நீதியின் கிரியைகளினாலே அவனையும் மகிமைப்படுத்துவீர் என்கிறதற்கு அடையாளமாக
இந்த வார்த்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தாவே, நாங்கள் எங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் கர்த்தரை நம்பி பொறுமையோடு இருந்து அதை சுதந்திரமாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். மனிதன் பேசுகிற, மனிதன் எண்ணுகிற, மனிதன் சொல்லுகிற எந்த ஆண்டவரை செயல்களுக்கும் பேச்சுகளுக்கும் நாங்கள் கலங்கி விடாதபடி இன்னும் கர்த்தரை நம்பி இருக்க உதவி செய்யும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.